வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள தாளமுக்கம் காரணமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை படிப்படியாக குறைந்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. வீதிகளில் உள்ள வெள்ளம் வாய்க்கால்கள் ஊடாக வழிந்தோடி கடல் நீரை சேர்வதால் வெள்ள மட்டம் யாழ் மாவட்டத்திலே படிப்படியாக குறைந்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நிலவக்கூடிய சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரை 21,619 குடும்பங்களைச் சேர்ந்த 72,321 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவற்றிலும் குறிப்பாக 2,049 குடும்பங்களைச் சேர்ந்த 7,020 பேர் 73 பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த காலங்களில் 80 வரையான பாதுகாப்பு முகாம்கள் காணப்பட்ட போதும் பாதுகாப்பு முகாம்களானது 73ஆக குறைக்கப்பட்டுள்ளது. வெள்ளமானது படிப்படியாக குறைந்து வருகிறதால் பாதுகாப்பு முகாம்களினுடைய எண்ணிக்கையும் குறைவடைந்து வருகின்றது. மேலும் 5 வீடுகள் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே முழுவதுமாக சேதமடைந்திருக்கின்றது. அதுபோல 189 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்திருக்கின்றன. இப்படிதான் எங்கட கஷ்டமாக எப்படி புள்ள குட்டியோட இருக்கவே இல்லாது. இவ்வளவுக்கு தண்ணி இந்த தண்ணியோடங்கிற இருக்க இயலாது, சமைக்க இயலாது, ஒன்றும் செய்ய இயலாது. அப்புறம் அங்கே எப்படி இருக்குது, ஒன்றும் செய்ய இயலாது. நீங்கள் தான் பார்க்கணும், வெள்ளத்தை நீங்கள் தான் வந்து வந்து பார்த்து இந்த சரி செய்ய வேணும். இந்த நாள் இப்படி இருக்கேடா தண்ணி புளை. யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய நிலவரம் தொடர்பாக யாழ் மாவட்ட அனைத்து மாமத்துவ பிரிவினுடைய பிரதிப்பணிப்பாளர் TN சூரியராஜ் அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். யாழ் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நிலவி வருகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக யாழ் மாவட்ட மக்களுடைய இயல்பு நிலை பெரிதும் பாதிப்படைந்து நிற்கிறது. அந்த வகையில் யாழ் மாவட்டத்தில் உள்ள 15 பிரதேச சில பிரிவுகளிலும் அதனுடைய பாதிப்புகள் உணரப்பட்டிருந்தது. அந்த வகையிலே யாழ் மாவட்டத்தில் இதுவரை 21,619 குடும்பங்களைச் சேர்ந்த 72,321 அங்கத்தவர் பாதிக்கப்பட்டிருந்ததுடன் 5 வீடுகள் முழுமையளவில் சேதமடைந்துள்ளதும் 189 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. மேலும் தற்பொழுது மழை வீழ்ச்சியின் அளவு குறைவடைந்த காரணங்களால் பாதுகாப்பு நிலையங்கள் 80 தற்பொழுது 73 வரையான அளவில் எங்களால் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் தற்பொழுது 73 பாதுகாப்பு நிலையங்களில் 2,049 குடும்பங்களைச் சேர்ந்த 7,020 அங்கத்தவர் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். அவர்களுக்கான சமைத்த உணவுகள் பிரதேச செயலகங்களுக்கு ஊடாக வழங்கப்பட்டு வருகின்றது. தற்பொழுது மழை வீழ்ச்சியின் அளவானது குறைவடைந்து வருகின்றதால் மக்களுடைய இயல்பு நிலையானது வளமைக்கு திரும்பி வருகின்றதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் பொதுவாக வீதிகளில் தேங்கியிருந்த வெள்ளங்கள் சற்று வழிந்து ஓடுகின்ற தன்மை காணப்படுவதால் போக்குவரத்துகளுக்கான இடையூறுகளும் பெருமளவில் குறைவடைந்து காணப்படுகின்றது. அனுரகுமார திசாநாயக்கனுடைய ஆட்சியின் பின்னர் இராணுவமயமாக்கல் அதிகரித்திருப்பதாக பல தமிழ் தேசிய கட்சிகளாலும் குற்றம் சுமத்தப்படுகின்றது. குறிப்பாக இந்த வெள்ள நிவாரண பணிகளிலே இராணுவத்தினர் அதிக அளவிலே ஈடுபடுத்தப்படுகின்றார்கள். உள்ளாட்சி நிறுவனங்களும் பிரதேச சபைகளும் இணைந்து செய்யப்பட வேண்டிய இடத்திலே இராணுவத்தினரை அழைத்து வந்து அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் செயற்படுத்துவது இராணுவமயமாக்கலுக்கு வழிவகுக்கும் என்று அண்மையில் கூட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சுவாஸ் கனகரட்னம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். कंटिन्यू කරපු තැන දෙකක් විතරයි ඒකේ ෆැමිලි දෙකයි two family තමයි only two family කැමති වුණා නම් එතන අයිනෙන් කපලා they like we can control that cannot பலங்கர நிதான முதல் வெட்டி போகுது ஓ அதான் அப்ப ரோட் போட இல்ல ரோட் போட்டு ஏத்தினா அப்புறம் நல்லது டெலிபோன் போஸ்ட்கள் இல்ல கரண்ட் போஸ்ட்கள் இல்ல அந்த காலம் இது எத்தனையா ஆண்டு வட்டி சொல்லுங்க 20 இல்ல 20 எனக்கு தெரியும் 20க்கு முதல் வட்டி இதோட நின்றத கடந்தே நான் போகுது கைக்கு வர வட்டி என்ன வட்டி இல்ல உனக்கு பெண்ணன பூலக எங்க ஒண்ணு பாரு செண்டு பேர் இவையெல்லாம் இன்னொரு மேடையா மேடம் மிஸ் இந்த நாங்க கடைசியா எடுத்த வட்டிட்டு விட்டு அந்த காணிக்கார ரோடு இருக்கா அது இப்போ ஓ அவன் விக்கிறாரு நிப்பறே இது கட்டுடையில இருக்கிற A140 கிராம சேவையாளர் பிரிவுக்கு கீழே வார வெள்ள இடைத்தங்கள் முகாம். இங்க அரச இயந்திரத்தாலே அங்க மத்தியான சாப்பாடு மட்டும்தான் கொடுபடுது. இந்த இடத்தை பாத்தீங்கன்னா தெரியும், வெள்ளக்காடா இருக்கு, இதுக்குள்ள வரும் சமைக்க இயலாது. அரசு மக்களை பாதுகாப்பதாக ஒரு செய்தியையும் படத்தையும் வெளியில காட்டிக்கொண்டு காலம
இரவு சாப்பாடு அந்த மக்களையே பார்க்குமாறு சொல்லப்பட்டிருக்குது. இப்ப மக்கள் இந்த ஒரு வெள்ள அனர்த்தத்துக்குள்ளே எவ்வாறு காலம இரவு சாப்பாட்டை அவர்கள் பார்க்க முடியும், சமைக்க முடியும்? ஆகவே அரசு ஒரு விஷயத்தை செய்யறதா இருந்தா செய்யணும், அல்லது செய்யலைன்றதை பகிரங்கமாக அறிவிக்கணும். அப்பதான் மற்ற அமைப்புகள், பொது அமைப்புகள், தொண்டு நிறுவனங்கள் களத்தில் இறங்கலாம். அரசு தான் மக்களிட பிரச்சனைகளை முழுமையாக தீர்ப்பது போல காட்டிக்கொண்டு மத்தியான சாப்பாட்டை மாத்திரம் கொடுப்பது மக்களிட தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்யாது. எங்களால் ஏழுமான அளவுக்கு நாங்கள் களத்தில் இறங்கி இருக்கிறோம். அரச இயந்திரத்துக்கு நாங்கள் முன்வைக்கிற கோரிக்கை, உங்களால் முடிந்தால் முழுமையாக செய்யுங்கள், அல்லது நீங்கள் செய்யவில்லை என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்தும். அம்மா உங்களோட பிரச்சனையை சொல்லுங்க. நாங்க கட்டுடையில இருக்கிறவங்க எங்களோட கட்டுடைக்குள்ள முழங்கால் வரையும் தண்ணி வந்துட்டு வீட்டுக்கு போயில நிலைமையாக கிடக்குது ஐயா. நாங்க இயற்கையிலும் மணிக்கிற நிலைமையாக கிடக்கு. வீட்டுக்கு நேரே போய் வீட்டுக்கு பாம்பு ராத்திரி 10 குழந்தைகிட்ட இருந்தவியல். 10 குழந்தைகளுக்கு நாங்க உழைப்போட சாப்பாடு தெரிவிக்கணும். இப்போ குழந்தைகளுக்கு 10 ராத்திரி முழுவதும் ஆளுதவியல் மாப்பட்டியும் இல்லை, தரையை கொடுக்க செய்யலை. இன்றைக்கு தான் சீனைக்கும் தேயிலைக்கும் உதவி செய்திக்கணும். ஆனால் வீட்டுக்கும் போயிடாலும் அப்படி பானை எடுத்துட்டு வந்தாலும் இங்கே உராகு இல்லை எங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஐயா. அப்போ நாங்கள் இப்போ எங்களை உதவி கேட்குறோம். என்னட்டா இந்த கீட்டருக்கு உதவி கேட்குறோம். இங்கே அது எங்களுக்கு ஒழுங்கு படைச்சினா நல்லது. இப்போ படைக்கிற இடமே ஒன்றமாக இருக்குது. நாங்கள் படைக்கல நுழம்புகளும் நாங்கள் இந்த ஈரத்தில் தான் படைக்கிறோம். பாயும் ஒன்றும் இல்லை. இந்த 2 தரப்பாக தந்திருக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்ததுக்கு நன்றி சொல்லுறோம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை பராமரிப்பதற்காக 73 பாதுகாப்பு நிலையங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பாதுகாப்பு நிலையங்களில் 2049 குடும்பங்களைச் சேர்ந்த 7020 பேர் இருக்கிறார்கள். தற்போது நாங்கள் ஒரு பாதுகாப்பு நிலையத்துக்கு முன்னு தான் நிற்கிறோம். உள்ள போய் பார்ப்போம் எப்படி அந்த மக்களுக்கு வசதிகள் இருக்கு, என்னென்ன தேவை எல்லாம் இருக்குன்னு சொல்லி உள்ள போய் பார்ப்போம். முகாம்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கான உணவு சமைக்கணும். அதே மாதிரி பார்ப்போம். இதுக்கு போட்டேன் மஞ்சள் அது மூடி வளைஞ்சு போச்சு. பதினஞ்சு போடுறேன். 15 2 போடுவோம்.
இதுவும் ஒரு இடைத்தங்க முகாம், ஒரு பாடசாலையில் மக்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து இருக்கணும். அங்கேயும் போய் பார்ப்போம் எப்படியான வசதிகள் இருக்குது மக்களுக்குண்டு. இப்ப நாங்கள் நிற்கிறது மானிப்பாயில இருக்கிற நவாலி அட்டகிரி கிராமம். இது கிராம சேவையாளர் பிரிவு J134 கீழே வருது. இந்த இடத்துல கிராமமே வெள்ளத்துல மூழ்கி இருக்குது. நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இருக்குது. ஆனா இதுவரைக்கும் அரசுக்கு எந்த விதமான உதவிகளும் இங்க கிடைக்கப்பெறல. நாங்கள் மக்களுக்கு ஏழுமான அடிப்படையான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அரசு ரோட்டுகள்ல போய் நின்று கொண்டு படம் காட்டுறதை விட்டுட்டு எங்க தேவை இருக்கோ, எங்க மக்களுக்கு பிரச்சனை இருக்கோ உள்ளுக்கு போகணும், கிராமங்களுக்குள்ள போகணும். ரோட்டோரம் போனால் வெள்ளம் வடிந்துதான் இருக்கு. ஆனா கிராமங்களுக்குள்ள தாழ்வான பகுதிகளுக்குள்ள மக்கள் சமைக்க கூட வழி இல்லாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறோம். எங்களால் ஆளான உதவி திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அரசு இயந்திரம் உடனடியாக நடவடிக்கையில் இறங்க வேணும். அல்லது பல குடும்பங்கள் உணவுக்கு அல்லற்படுற மோசமான நிலைமை காணப்படுது. குழந்தைகள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறோம். கால்மா இல்லாமல் சமைக்க முடியாமல் குடும்பங்கள் தவித்துக் கொண்டிருக்கு. ஆகவே அரசு அதிகாரிகள் ரோட்ல நின்று படம் போடுறதை விட்டுட்டு கிராமங்களுக்குள்ள வெள்ளம் எங்கெங்க இருக்கோ வெள்ளத்தை நோக்கி திரும்ப உடனடியாக இந்த மக்களுக்கான உதவிகளை செய்யுமாறு நாங்கள் கோருகிறோம். நன்றி. நகர்ப்புறங்களுக்கு மட்டும் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செல்கிறார்கள். கிராமங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவற்றுக்குள் யாருமே இறங்குவதில்லை. அந்த கிராமங்களுக்கு சென்று அழிவுகளை பார்வையிடுவதில்லை, அந்த மக்களுக்கு உதவுவதில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றது. I